அழித்து இளைஞர் சமுதாயத்தை மாணவர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த 2 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி இருக்கிறோம். ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்த முதல் மனுவிலே நாங்கள் இதை தெரிவித்திருக்கிறோம். தமிழகத்திலே போதை வஸ்து நடமாட்டம் அதிகமாகிவிட்டது, விற்பனை அதிகமாகிவிட்டது, மாணவர் சமுதாயத்தை குறிவைத்து இந்த வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, குற்ற செயல் நடந்து கொண்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது, செயலிழந்து விட்டது என்று நாங்கள் அந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம். கடைசியாக 2 நாட்கள் முன்பு ஆளுநரை சந்தித்து நாங்கள் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த அரசும் அதை மறுக்கவில்லை, முதலமைச்சரும் அதை மறுக்கவில்லை, மௌனமாக இருந்தால் மற்ற தங்கள் திமுக மீதும் அந்த அமைச்சர்கள் மீதும் போடப்படுகின்ற வழக்கிற்கு வாய் திறந்து பேசுகின்ற இந்த முதலமைச்சர் தமிழகத்திலே மிக அபாயமான, மிகப்பெரிய ஒரு அபாயமான இந்த சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய இந்த போதை மருந்தை பற்றி, இந்த விற்பனையை பற்றி இதுவரை வாய் திறந்து பேச மறுக்கிறார். பேசவில்லை. ஏன் பேச மறுக்கிறார்? என்ன காரணம்? அச்சமா, பயமா, இல்ல ஏதாவது உள்நோக்கமா, இல்ல அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வருகின்ற செய்திகள் என்ன? அங்கங்கு தினந்தோறும் இன்றைக்கு போதை வஸ்துகள் கைப்பற்றப்படுகின்றன. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்தார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு டெல்லியிலே கஞ்சா என்பதே மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போதை வஸ்து. அதைவிட மிக மிக அபாயகரமானது சிந்தட்டிக் ட்ரக்ஸ், செயற்கை குறிவிட்டப்பட்ட போதை வஸ்துகள், அபின், கொக்கைன், ஆஷஸ், இப்படி மெத்தாபெட்டமைன், சூடாபெட்டமைன், இப்படிப்பட்ட போதை வஸ்துகள். நீ கஞ்சா 1 கிலோ பயன்படுத்துறதுல இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ல 1 கிராம் நீ பயன்படுத்தினாலே போதும். மிகப்பெரிய அபாயகரமான ஒரு போதை வஸ்து. இந்த போதை வஸ்து என்பது உலக நாடுகளிலே கிடைக்கின்ற இந்த போதை வஸ்து இது இந்தியாவிலே தயாரிக்கப்படுவதில்லை. உலக நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள்ள வந்து தமிழகத்திலே, அதிலும் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 2 ஆண்டு காலத்தில் தான் சர்வசாதாரணமாக கேள்விப்படுகிறோம். அங்கே 200 கோடி பிடிபட்டது, இங்கே 300 கோடி பிடிபட்டது என்று கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு இந்த முதலமைச்சர் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? ஏன் பதில் சொல்ல மறுக்கிறார்? இன்றைக்கு டெல்லியில கைது செய்யப்பட்டிருக்கிற சர்வதேச போதை கடத்தல் மன்னன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.